ஒருவரும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ ஜனமே, நான் நம்புகிறேன் இந்த நாளும் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவ ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் என்னோடு பேசின சில வார்த்தைகளோடு நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். அந்த வசனம் சொல்லுது, I will repay you for the years the locusts have eaten up, the great locusts and the young locusts. தேவ ஜனமே, இந்த வார்த்தையை பார்க்கும்போது I will repay you for the years what the locusts have eaten up. இந்த வசனத்தை பார்க்கும்போது வெட்டுக்கிளிகள் எதெல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து திருடி இருக்கோ, எதெல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கோ, அதை நான் திருப்பி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக வெட்டுக்கிளிகள் வந்து சகல ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு போய் இருக்கு. ஆனால் இந்த நாளிலும் கர்த்தர் இந்த அருமையான தொலைக்காட்சியை பார்க்கிற ஒருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், வெட்டுக்கிளிகள் எதெல்லாத்தையும் திருடி போயிருக்கோ அந்த காரியத்தில் நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெட்டுக்கிளிகள் என்று பார்க்கும்போது யார் அந்த வெட்டுக்கிளிகள்? சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாத்தையும் திருடி வைத்து இருக்கிறானோ அந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தத்தை செய்ய போகிறேன், நான் உனக்கு ஜெயத்தை தர போகிறேன் என்று. We see in the word of God, I will repay you for the years what the locusts have eaten up. My dear people of God, today I would like to tell you in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். Devil, the liar, the deceiver, இதெல்லாத்தையும் திருடி வைத்திருக்கிறானோ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் சகலத்தையும் திருப்பி கொடுப்பேன் என்று. ஹalleluya. Maybe உங்களுடைய financial situations, financial problems, அநேக பிரச்சனைகள் நீங்க போய் கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம். இவ்வளவு நாள் உங்க குடும்பம் சந்தோஷமா இருந்திருக்கலாம். சடனா பிரச்சனைகள் வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. சத்ருவான்மன் எதெல்லாத்தையும் திட்டம் போட்டு எதெல்லாத்திலும் பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறானோ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உங்களுக்காக யுத்தத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. அது மாற்றமல்ல, அந்த வசனம் சொல்லுது, the other locusts and the lotus and swarms, my great army that I sent among you. Hallelujah. My dear people of God, the Lord is our refuge and our strength. கர்த்தர் தான் நம்முடைய அடைக்கலமும் கோட்டையுமாய் இருக்கிறார். சகலத்தையும் ஆண்டவர் திருப்பி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அருமையா சொல்லுகிறார், பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாத்தையும் திருடி எதெல்லாத்தையும் சூறையாட வேண்டும் என்று திட்டம் போட்டு வச்சிருக்கானோ சகலத்தையும் என்று சொன்னேன், ஆண்டவர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அந்த வசனத்தை பார்க்கும்போது 26ஆம் வசனம் சொல்லுகிறார், you will have plenty to eat. Hallelujah. You will have plenty to eat until you are full and you will praise the name of the Lord our God. Hallelujah. You will have plenty to eat. என்ன இந்த வசனம் குறிக்குது? ஆண்டவர் சொல்லுகிறார், I will bless you with abundance ன்னு சொல்லுகிறார். இவ்வளவு நாள் உங்களுக்கு abundant blessings இல்லையா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், get connected with God. Get connected with God. God wants to bless you. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திட்டத்தை போட்டு வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை மாற்றுகிறவன் யார்? Hallelujah. My dear people of God, these are the last days where God wants to pour out His blessings over each and every one of us. Hallelujah. ஏனால் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு காரியம் சொல்லுகிறார், வெட்டுக்கிளிகள் எதெல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயதோ அந்த வெட்டுக்கிளிகளை நான் நிர்மூலமாக்கி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவருடைய சமாதானத்தையும் ஆண்டவருடைய சந்தோஷத்தையும் சகல நன்மைகளும் நாம் சுதந்தரிக்கணும்னா முதலாவது செய்கிற காரியம், we have to get connected with God. When we get connected with God, தேவனோடு நம்மளுக்கு ஒரு உறவு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், சகல ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்புவேன் என்று சொல்கிறார். அதுதான் 26ஆம் வசனம் சொல்லுது, you will have plenty to eat until you are full and you will praise the name of the Lord. Hallelujah. அது மாத்திரமல்ல, who has worked wonders for you. Hallelujah. இந்த வசனம் திட்டம் துல்லியமா சொல்லுகிறார், நாம் எப்போ நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோமோ we will have plenty. Hallelujah. எண்ணிக்க முடியாத ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். எப்பொழுது தேடி வரும்? கர்த்தருக்குள் நாம் உறுதியாய் நிற்கும்போது கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உனக்கு சகலத்திலும் நான் செய்து முடிப்பேன். Hallelujah. அது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சகலத்தையும் செய்து முடிப்பேன். Hallelujah. எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. இந்த வசனத்தை பார்க்கும்போது when we see the plenty பார்க்கும்போது it only speaks about the abundance and the blessings of God. Hallelujah. எப்பவும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சார்னா அந்த ஆசீர்வாதத்துல கசப்பை கொடுக்க மாட்டார். ஆமென். He will bless us with His grace. Hallelujah.
சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். தேவ ஜனமே, இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை நாம் பெறணும்னா முதலாவது வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பல நிமிஷங்கள் பல மணி நேரங்கள் செலவு செய்ய வேண்டும். இதுதான் அந்த நாட்கள் தேவ ஜனமே. ஏனால் அந்த வசனம் சொல்லுது, அருமையா சொல்லுகிறார், never again will my people be put to shame. Hallelujah. Never again. நீங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தோன்னே வெக்கத்துக்கு நீங்க போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. வெக்கத்துக்கு போக மாட்டீங்க. ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, never again my people will be shamed. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் தலை குனிந்து போனீங்க, ஆனா அப்பா சொல்லுகிறார், எங்கெல்லாம் தலையை குன வைத்தானோ சைத்தானவன், அந்த இடத்துல உன் தலையை நான் நிமிர வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சிங்க குகையில தானியேல போட்டாங்க. சிங்கங்கள் தானியேலுக்கு விரோதமாக எழும்பியது. ஆண்டவர் செய்த ஒரு காரியம், எல்லா சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துல என்ன தெரியுங்களா ஆச்சு? சிங்கங்கள்லாம் சைலண்டா அந்த இடத்துல உட்கார்ந்துச்சுங்க. அதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சிங்கங்கள், உனக்கு விரோதமாய் பாஞ்சு கொண்டிருக்கிற சிங்கங்களுடைய வாயை ஆண்டவர் கட்டி போடுவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும்போது அருமையாய் சொல்லுகிறார், you will repay back. Hallelujah. It is a time that we receive the blessings of God. Hallelujah. It is not that we sit back and see our failure. நம்முடைய தோல்விகளை பார்த்த நாட்கள் போதும். தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் முகத்தை தேடுகிறவன் ஒரு நாளும் வெட்கத்தில் போக மாட்டான். சகோதரி சகோதராவே, make a decision today that I will start seeking the face of God and I will start making an altar in my home so that the God of hosts will come and bless me. Hallelujah. Rakaba satarabadiaba. The வசனம் சொல்லுது, never again my people will be put to shame. People thought in that place தானியேல் வெட்கத்துல போவாரு, தானியேலை சிங்க கபில போட்டன முடிஞ்சிச்சு என்று நினைச்சாங்க. ஆனா இல்லங்க தேவ ஜனமே, சிங்க கபில ஆண்டவர் என்ன தெரியுங்களா செய்தாரு? சிங்கத்தின் வாய்கள் எல்லாம் கட்டி போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் தனிமையாய் சகல யுத்தத்தில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோடு என் இயேசு உண்டு. அவர் சகல சத்ருவின் எல்லைகளை, சத்ருவின் கோட்டைகளை உடைத்து போடுவார். வெட்டி கிழிக்கலும் எதெல்லாத்தையும் சூறை ஆடியதோ சகலத்தையும் ஆண்டவர் மாற்றி உன் வீட்டில் சகல ஆசீர்வாதத்தினால சகல நன்மையால உன்னை திருப்தியாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ரபா ஷட்டரபதியபா. Draw close to God. ஏனால் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் ஒரு வசனத்தை காட்ட வேண்டும். மத்தேயு 18 அதிகாரம் 18 வசனம் என்ன தெரியுங்களா சொல்லுது? I tell you the truth, whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. இந்த வசனத்தை பார்க்கும்போது, I tell you the truth, whatever you bind on earth will be bound in heaven. நான் மெய்யாகவே சொல்லுகிறேன், நீ எதெல்லாம் இந்த பூலோகத்தில் கட்டுகிறியோ அது பரத்தில் கட்டப்படும். அப்ப ஆண்டவர் உனக்கும் எனக்கும், இந்த பூலோகத்தில் இருக்கிற உனக்கும் எனக்கும் ஆண்டவர் என்னத்தை கொடுத்திருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை நாம் பயன்படுத்தணும்னா முதலாவது ஒரு பலிபீடத்தை ஆயத்தம் செய்ய வேண்டும். தேவ ஜனமே, எப்பொழுது நம்முடைய வீட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பலிபீடத்தை நாம் செய்கிறோமோ, அந்த பலிபீடத்திலிருந்து சகல பலிகளை செலுத்தும் போது அந்த பலிகள் ஆண்டவர் எடுத்து சகல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏனால் இந்த வசனம் சொல்லுது, I tell you the truth, whatever you bind on earth, நீ எதெல்லாம் இந்த பூலோகத்தில் கட்டுறியோ அது பரத்தில் கட்டப்படும். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நீங்க உங்க ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா பரத்துல இந்த ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு பேர் சொல்றீங்க? சகலமும் கூடும். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றும் இல்லை. அதான் யோவேல் தீர்க்கதரிசியில பார்க்கும்போது அவர் சொன்னார், எதெல்லாம் வெட்டி கிழிகள் திருடியதோ அதை நான் தருவேன். இப்போ ஆண்டவர் இப்படி தர முடியும். முதலாவது நாம் செய்கிற காரியம், நாம் நம்ம இருக்கிற வீட்டில் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். யார் மேல அதிகாரத்தை பயன்படுத்தணும்? வீட்டில் இருக்கிற ஜனங்க மேலையா? இல்ல தேவ ஜனமே, சத்ருவின் செயல் மேல் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவனை பார்த்து சொல்ல வேண்டும், சத்ருவை நீ என்னை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய சகல திட்டங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டி போடுகிறேன் என்று உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சகோதரி சகோதராவே
உன் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதே, உடைய பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாதே. ஏனால் ஆண்டவரே இந்த இடத்துல சொல்லுகிறார், I tell you the truth, மெய்யாகவே உண்மையத்தை சொல்லுகிறேன், whatever you bind on earth will be bound in heaven. நீ எதெல்லாம் இந்த பூமியில கட்டுகிறியோ அது பரத்துல கட்டப்படும். And whatever you loose on earth will be loosed. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, பிசாசானவன் சகல அதிகாரத்தை மேற்கொள்ள நான் உனக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறேன், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிச்சுக்கணும்னா நாம் தான் அதோடைய எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். Faith without action is useless. So faith is you need and you should exercise it. Hallelujah. அப்ப எக்ஸசைஸ், விசுவாசத்தை எப்படி நான் எக்ஸசைஸ் பண்ண முடியும்? அதிகாரத்தை கொண்டு பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபித்து கேட்க வேண்டும். ஆண்டவரே நீ சொன்னீர் ஆண்டவரே, அப்பா என்னை ஆசீர்வதித்தே ஆசீர்வதிப்பேன் என்று என்னை ஆசீர்வதிங்க. எப்போ உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வேதனைகள் வருதோ அந்த பிரச்சனையை பார்த்து சொந்த போகாதீங்க. எப்போ பிரச்சனை வருதோ ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெரியும் ஆண்டவரே உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா. எப்ப நீங்க சொல்றீங்களோ, நீங்க சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா, ஒரு வழியில வந்திருக்கிற பிசாசானவன் என்ன பண்ணுவானா 7 வழியில ஓடுவான். யார் ஓட்டுகிறாரு? ஆண்டவரே விரட்டுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். Just shall live by faith. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேல போடுங்க. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். ஆண்டவரே என் வாழ்க்கையில அநேக வெட்டுக்கிளிகள் வந்து சூறையாடி இருக்கு ஆண்டவரே. ஆண்டவன் வந்து சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போன ஆண்டவரே. ஆனால் இன்றிலிருந்து ஆண்டவரே மத்தேயு 18:12 நீ சொன்னீர் ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே நீ எத்தை இந்த பூலோகத்துல கட்டுகிறியோ அது பரத்துல கட்டப்படும் என்று. அப்ப தேவஜனமே ஆண்டவர் பரத்துல ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆனா இந்த சொரமண்டலத்துல பிசாசானவன் அவன் சுத்தி திரிகிறான். என்னத்தை சுத்தி திரிகிறான்? இப்படினாலும் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொரமண்டலத்தில் அவன் சுத்தி கொண்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்க பூமியில இருக்கும்போது நீ அதிகாரத்தோட கட்டு, சத்ருவின் கோட்டைகளை நீ கட்டும் போது பரத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அப்ப தேவஜனமே ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பாவிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், whatever you loose on earth will be loosed in heaven. Hallelujah. Let us lose all the blessings of God. Andavare, let the blessings of God come down for me, Lord. The devil which is binded, the devil which is blindfolded, Lord, we commanded in Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சகல ஆசீர்வாதம் வரட்டும் என்று நீங்க சொல்லும்போது, நீ சொல்ல சொல்ல உன்னை தேடி ஆசீர்வாதம் வரும். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், ஆசீர்வாதத்தை தேடி தேடி போறது தேவையில்லை. நீ முழங்கால் போட்டு ஜெபிச்ச ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். இவ்வளவு நாள் நீங்க ஆசீர்வாதம் பின்னால ஓடுனீங்க, இன்றிலிருந்து நீங்க ஆண்டவர் பின்னால ஓடுங்க, ஆசீர்வாதம் உன் பின்னால தேடி வரப்போகுது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிற தேவன் ஒரு நாளும் உங்களை வெக்கத்துல போட மாட்டார். அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. சகலத்தையும் மாற்றவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த யோவேல் புஸ்தகத்துக்கு போகலாம். இந்த வசனத்தை பார்க்கும்போது அருமையா சொல்லுகிற 27ஆம் வசனம் சொல்லுது, then you will know that I am in Israel, that I am the Lord your God, and there is no other God. Never will my people be shamed. Hallelujah. You will know that I am God. நாம் தேவனாய் இருக்கிறேன் நீ அறிவாய் என்று சொல்லுகிறார். எப்போ நம் ஆண்டவர் கூட இருக்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்தை நிலைநிறுத்தி இருக்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்தை தேடும் போது நம்மளுக்கு அப்பதான் தெரியும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று. நம் ஆண்டவரே தேடாம இருக்கும்போது ஆண்டவர் எங்க இருக்கிறார் நம்மளுக்கு தெரியும். When we don't seek God, how can we find him? Hallelujah. வேதம் சொல்லுது, முதலாவது அவருடைய நீதி ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது எல்லாம் கொடுக்கப்படும். ஆமென். அப்ப நாம் ஆண்டவரை தேடும் போது அப்ப நம்மளுக்கு தெரியும் இஸ்ரவேலின் ராஜா நம்மோடு இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. தேவஜனமே அவர் சொல்லுகிறார், ஒரு நாளும் என் ஜனங்கள் வெக்கத்துல போக மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது மாற்றமல்ல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வெட்டுக்கிளி எடுத்ததோ அதை நான் திருப்பி தரப்போறேன். உன் வெக்கத்துக்கு பதிலாக உனக்கு நான் நன்மையை தரப்போகிறேன், ஆசீர்வாதத்தை தரப்போறேன். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் நிற்க வைக்கல. இப்போ ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், யோவேல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்றாரு, கடைசி நாட்கள் நான் என்னென்ன செய்ய போகிறேன் என்று. 28ஆம் வசனத்தை படிக்கும்போது, and afterwards I will pour out my spirit on all people, your sons and daughters will prophesy,
பாருங்க இந்த வசனத்தை பார்க்கும்போது, in the last days I will pour out my spirit. hallelujah. எப்ப நாம் ஆண்டவருக்குள்ள இருக்கிறோமோ ஆண்டவர் சொல்றாரு, நான் என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஆமென். இப்போ மோர் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம வீட்டுல பலிபீடத்தை நாம் உருவாக்க வேண்டும். We need to create an altar to receive the power of the Holy Ghost. uraba shatarabadiaba. When we receive the power of the Holy Ghost, how can we receive it while seeking Him? அப்போ நாம் ஆண்டவரை நோக்கி தேடுகிறோமோ, ஆண்டவருடைய பிரசன்னத்துல போய் அழுகும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிறார். ஹalleluya. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஊற்றும்போது உங்க வாழ்க்கையில, when you are full of the Spirit of God, there is no chance for the enemy to touch you. hallelujah. நீ எந்த இடத்துலலாம் போறியோ அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும். நீ எந்த இடத்துலலாம் போகிறியோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் வரும். நீ எந்த இடத்துல பேசுகிறியோ சமாதானம் வரும். ஏனால் you are full of the Spirit of God. hallelujah. amen. சொல்றாரு, I will pour out my spirit on all people. Your sons and daughters will prophesy. நான் மாத்திரமல்ல, என் குடும்பமும் ஒரு எக்ஸாம்பிளா மாறிடுது. எப்போ நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் குடும்பமாய் ஜெபிக்கும் போது, குடும்பமாய் தேடும் போது, சகல ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, God is giving us all the spiritual gifts. இப்ப சொல்றாரு, you will start prophesying. amen. I thank the Lord. இன்றைக்கு அநேக பேருக்கு ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, your old men will dream dreams, your young men will see visions. hallelujah. So the dreams and visions are given from the Lord. hallelujah. So do you want to receive it? If you want to receive it, I want to tell you, God can use every ordinary into an extraordinary. ஆண்டவர் ஏழ்மையான ஜனங்களும் ஒண்ணும் முடியாத இருக்கிற ஜனங்களை தான் கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். மோசேயை பார்க்கும்போது மோசே ஒரு திக்குவாயன், ஆனால் மோசேயை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். எகிப்திலிருந்து அவ்வளவு லட்சம் ஜனங்களை விடுவித்தார். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு பாவிக்க வல்லவராய் இருக்கிறார். பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்க. பேதுரு was ordinary a fisherman. ஆண்டவர் பேதுருவை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். God can use anybody. ஆனா தேவையானது ஒன்றே ஒன்று, அர்ப்பணிப்பு. இந்த நாளும் God is ready to pour out His Spirit. He wants to fill you with the gift of prophecy, with the dreams, with the visions, with the anointing. My dear people of God, why don't you be an open vessel to God? ஒரு திறந்த வாசலாய் நீ இருந்தால் நிச்சயமா சொல்கிறேன், உன் பாத்திரத்தை அவருடைய எண்ணெயால, அவருடைய அபிஷேகத்தால நிரப்ப போகிறார். ஹalleluya. சவாலா சொல்றேன், நீங்க எந்த இடத்தெல்லாம் போகிறீங்களோ அந்த இடத்துலலாம் ஒரு வல்லமை இறங்கும். நீங்க எங்கெல்லாம் பேசுறீங்களோ அந்த இடத்துலலாம் ஒரு அபிஷேகம் பேசும். Start drawing close to God. எந்த இடத்துல நீங்க போறீங்களோ ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும். Start drawing close to God and start speaking with God. Start talking with God. ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, it is better to spend time in the presence of God than to spend time with people. Oh raboko shatarabadiaba. I want you people to turn your Bible to Acts. அப்போஸ்தலர் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள், 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதே வசனம் இந்த இடத்துல பார்க்கிறோம். In the last days God says, I will pour out my spirit on all people. Your sons and daughters will prophesy. Your young men will see visions. Your old men will dream dreams. Even on my servants, both men and women, I will pour out my spirit on those days and they will prophesy. Hallelujah. You see this word, it's not an ordinary word. The word of God is coming with all powerful. He says, I want to pour out my spirit. People of God, have an open heart today to receive the gifts of the Holy Ghost. Say, God, fill me, Lord. In this end time, I want to become a vessel for you, a weapon in your hands. ஆண்டவரே, அப்பா, உன் கையில நான் ஒரு ஆயுதமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. உமக்காக நான் வாழ வேண்டும், உமக்காக ஓட வேண்டும் ஆண்டவரே. சப்பா, என்னை கொண்டு பாவிங்க ஆண்டவரே. சப்பா, தேவ ஜனமே, God wants to use you. God wants to use you. No matter what situation you are going through. நீ என்ன மாதிரி பிரச்சனை போய் கொண்டிருக்கன்னு எனக்கு தெரியல. Maybe you are undergoing a kind of a famine, a kind of a brokenness, a kind of a broken relationship. Don't worry. I would like to tell you, open your heart to Jesus. He will fill you with this power. Rabaka sataraba. அவர் அவருடைய அபிஷேகத்தால் உன்னை நிரப்புவார்.
அதனால தான் முதல்ல நான் சொன்னேன், oh make an altar in your home so that the power of God will come down. Hallelujah. ரெண்டு பேர் இருந்தாங்க, Cain and Abel. Cain brought all that which was unwanted before the master, but Abel brought the fatted calf before the master. ரெண்டு பேரும் தான் பலிபீடத்தை எடுத்துன்னு வந்தாங்க. ஆனா ஒரே ஒருத்தன் தான் ஆண்டவர் எடுத்தார். ஏன் எடுத்தார் தெரியுங்களா? He came with a complete heart, with a good heart. He wanted to give the best to God, but came with a wicked heart. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், you can have an altar but still that sacrifice would have not been taken up. Somewhere we are going wrong before the master. வேதம் சொல்லுது, எனக்கு முன்பாக நீ வரதுக்கு முன்னே முதல் go reconcile with your brother or sister and come before me என்றார். இன்றைக்கு ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன்? Cain went there with a deceitful heart, but Abel went with a good heart before the Lord. Abelுடைய பலி எடுத்துக்கொண்டது, ஆனால் கேனுடைய பலி எடுத்துக்கொள்ள. ஏனா அவன் ஆண்டவருக்கு உண்மையா காரியத்தை செய்யல. தேவ ஜனமே, when you have created an altar in your house, come with a broken heart to the master. Say, God, I surrender all to you. ஆண்டவரே, அந்த கொஞ்சம் கசப்பை எடுத்து போடுறேன், அந்த கொஞ்சம் இருக்கிற பொறாமையை எடுத்து போடுகிறேன், அந்த கொஞ்சம் இருக்கிற கோபத்தை எடுத்து போடுறேன் ஆண்டவரே, கொஞ்சம் பொய் இருக்கு என்கிட்ட, அந்த பொய்யை எடுத்து போடுறேன் ஆண்டவரே. I come before you with a heart which is pleasing you, Lord. ஆண்டவரே, I want a fresh anointing, fresh anointing. Start asking God that you need the fresh anointing of the Holy Ghost, that He will fill you up. My dear people of God, if you have jealousy, if you have pride, if you have ego, in Colossians we can see there is a list of people who will not be accepted before the master. I would like to tell you, if you can come before the master and say, God, here am I, He will start using you. Acts 2:25 la paakumbodhu David said about him, I saw the Lord always before me, because He was at my right hand, I will not be shaken. Hallelujah. இந்த இடத்துல பார்க்கும்போது David always kept God before him. So he says, I was not being shaken at all. Hallelujah. நான் அசைக்கப்பட முடியலையா, என்னை எவனாலும் அசைக்கப்பட முடியல. ஏனா நான் கர்த்தரை எக்காலத்திலும் முன்னே வைத்தேன். Hallelujah. He says so beautifully, I saw the Lord always before me, because He was at my right hand, I will not be shaken. Amen. சொல்றாரு, நான் ஆண்டவரை வைத்தனால நான் அசைக்க போறது. ஹalleluya. எவனால என்ன அசைக்க முடியாது, ஏனா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இரண்டாவது சொல்றாரு, therefore my heart is glad and my tongue rejoices. Why my tongue is rejoicing, why my heart is rejoicing, is because the Lord is with me. When the Spirit of the Lord is in you, you will rejoice, my friend. You cannot be overpowered by the enemy. பிசாசானவன் மேற்கொள்ள முடியாது. Hallelujah. Beautifully the word goes on and says like that. அந்த வசனத்தை பார்க்கும்போது, therefore my heart is glad and my tongue rejoices. My body also will live in hope. என்னுடைய சரீரம் நம்பிக்கையில வாழும். என்னுடைய சரீரத்தை என் ஆண்டவர் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார், விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. My hope is in the Lord. Hallelujah. People of God, let your hope be on the Lord. Amen. ஆண்டவர் உன்னை உயிர்வான ஸ்தானத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறார். I want to tell you one testimony. There was one of the brother who came for my meeting. ஒரு சகோதரர் என்னுடைய கூட்டத்துக்கு வந்தார். அவர் அநேக இடத்துல வேலைகளுக்கு அப்ளை பண்ணி இருக்கிறார். அவர் ஒரு ஊழியக்காரர் தான். He has finished his Bible college, எல்லாம் முடிச்சு அருமையான ஒரு ஊழியக்கார். கேசிடி கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸ்ல வேலை வேண்டும் என்று அவர் அப்ளை பண்ணியிருந்தார். அவருக்காக ஜெபித்து சொன்னேன், ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா, உனக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேலையை தருவார் ஆண்டவர் என்று. தேவ ஜனமே, I want to tell you, கர்நாடகா சென்ட்ரல் டயசிஸ்ல வேலையை கொடுத்து ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து மேங்களூர் சர்ச்சில் ஆண்டவர் அவருக்கு போஸ்டிங் கொடுத்தார், CSI சர்ச்சில். ஆமென். அருமையாக இப்ப ரெவரண்டா அவர் வேலை செய்கிறார். Why I'm saying you this testimony? See this reverend, he came to God with a consecrated spirit. He said, God, I am looking
for you, not for man, Lord. ஆண்டவர் அவர் தேடி வந்தார், அவருக்காக மன்றாடி ஜெபித்தேன். ஆண்டவர் தடைகளை நீக்கி ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்தார். Before I pray, always I believe, without a surrender there is no victory. Amen. அர்ப்பணிப்பு இல்லாட்டி ஜெயமே இல்லை. கண்களை மூடலாமா? தயவுசெய்து இந்த தொலைக்காட்சி பக்கம் உங்களுடைய கைகளை திருப்புங்க. அன்புள்ள பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச பாவத்தை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆண்டவரே, என் தேவனே, என் பாவத்தை மன்னித்து எனக்கு மறுஜீவனை கொடுங்க. ஏசப்பா, எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தினீரே, அதுக்காக கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன் டாடி. ஆண்டவரே, மரித்தீர், மூன்றாம் நாள் உயிரோடு எழுமினீர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி. ஏசப்பா, இந்த வேளையில என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரத்தை பூர்ணமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள்ல இருந்து டாடி உமக்காக நான் ஜீவிப்பேன், உமக்காக ஓடுவேன். ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து உம்மையே நான் வணங்கி, ஆண்டவரே நீதான் மெய்யான தேவன் என்று நான் சொல்லி உமக்காக நான் வாழுவேன். ஆண்டவரே ஏசப்பா, நீர் என் உள்ளத்துல வந்ததுக்காக நன்றி, என் பாவத்தெல்லாம் நீக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பரலோகமே துதிக்குது. இப்போ இந்த கன்ஃபெஷன் பிரேயர் நீங்க பண்ணன இந்த நேரத்தில் நீங்க சரண்டர் பண்ணன, பரலோகமே துதிக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. பல சாட்சிகள் இந்த நியூ ஆஃப் டிவியை பார்த்து நீங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ்களை அனுப்புறீங்க. I was blessed brother, I was blessed என்று. I am very happy listening to your testimonies. I strongly believe today also is your miracle. இந்த நாளிலும் என் தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுடைய கண்களை நீங்க மூடுறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே சொல்றீங்களா? ஆண்டவரே, நான் நம்புகிறேன், இன்றைக்கு நான் படுக்கையா இருக்கிறேன், ஆனா எழுப்பி நடக்க போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை சுகம் கொடுக்க போகிறார். கவலைப்படாதீங்க சகோதரி, சகோதரவே, டோன்ட் வரி. சகோதரியே, பிள்ளை பாக்கியம் இல்லையா? ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். வேலை இல்லையா? கவலைப்படாத மகளே, மகனே, உனக்கு அருமையான ஒரு வேலையை ஆண்டவர் தருவார். பிரிந்து போன குடும்பம் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஒன்றாய் சேர்க்க போகிறார் ஏசப்பா. அல்லேலூயா. நான் உணர்கிறேன், வேதம் சொல்லுது, வெட்டி கிளிகள் எதலாத்தியோ திருடியதோ அதை நான் திருப்பி கொடுப்பேன் என்று சொன்னார் இல்லையாப்பா. நிச்சயமா சகலத்தையும் அப்பா உங்களுக்கு கொடுக்க போகிறார். இதெல்லாத்தையும் எழுந்துட்டீங்க, உங்க பொருட்கள்லாம் எழுந்துட்டீங்க, உங்களுடைய பேர் பதவி எல்லாம் போய் கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேளையில உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறேன். அருமையாக பார்த்து கொண்டிருக்க நியூ ஆஃப் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதர, ஒரு சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இந்த வேளையில ஆண்டவரே, உம்முடைய சகல மகிமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறங்குவதாக. நடக்க முடியாதவங்க எழும்பி நடக்குவதாக. ஆண்டவரே, வேலையில பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஆண்டவரே இருக்கிற ஒருவருக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சகல பிரச்சனைகள் மாற்றட்டும். ஆண்டவரே, 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 சகோதர சகோதரிகள் பிசாசின் பிடியில அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க ஒருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, சீரியலிலும் ஆண்டவரே குடி பழக்கத்திலும் தேவையில்லாத காரியத்தில் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்க ஒருவருக்கு அடிமைத்தனத்தை உடைப்பீராக. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு விடுதலை வரட்டும், இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் வரட்டும், இன்றைக்கு ஒரு சமாதானம் வரட்டும். ஆண்டவரே, சகலத்தையும் எழுந்த ஒரு சூழ்நிலையோடு இருக்கிற ஒருவரையும் இந்த நாளில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய தேவதாசனாய் இந்த வேளையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, அப்பா, ஒரு வீட்டிலும் சமாதானம் வரட்டும், சுகம் வரட்டும். விசேஷமாய் மாந்திரிக செயல்கள், பில்லி சூனியங்கள், அந்தகார சேனையோடு தாக்கி கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு be thou be free today in the name of Jesus. ஓ ராகாபாலா சோட்டரோபதியபா, ஆண்டவருடைய வல்லமை நிரம்பிக் கொண்டிருக்குது. ஆண்டவரே, இப்பொழுது எல்லா சுத்தாவிகள் வெளியேறுவதாக. இந்த வேளையில புதிய அபிஷேகம் வேண்டும் என்று ஆவலாய் இருக்கிற சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைகள் மேல இந்த நிமிஷத்துல என் தேவனுடைய புதிய அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். receive it. ஓ ராபாபாபா சவல பரபதல பதியபா, ஆண்டவருடைய சக்கேனா மகிமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சக்கேனா மகிமை
இறங்கி கொண்டிருக்குது. சகோதரி சகோதரவே, இவ்வளவு நாள் நீ அந்நிய பாஷை பேசாமல் இருந்தால் இந்த வேளையில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தின் வல்லமை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Receive it. Receive the fresh anointing. Receive the fresh anointing of the Holy Ghost. ஆண்டவரே, புதிய எண்ணெயால் அபிஷேகத்தால் நிரப்பினதுக்காக நன்றி, ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி. உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.